வணக்கம். பார்த்தா 2021ல நாம் தமிழர் கட்சி மயிலாடுதுறை வேட்பாளரா இருக்கீங்க. முதல்ல நீங்க யாரு? உங்களுக்கான வேலை என்ன? தொழில் என்ன? எப்படி ஒரு செயல்பாட்டில நீங்க இருந்துட்டு இருந்தீங்க? நான் பழைய ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம், சோழவள நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டம், தற்போது மயிலாடுதுறை மாவட்டம், திருவெண்காடு என்ற ஒரு சிற்றூர். இந்த மரபு வேளாண்மை தான். அப்பாவுக்கு வந்து பள்ளியெலாம் செல்லல. அப்பா 5வது வரலும் தான் போனாங்க. அதுக்கப்புறம் போகல. அப்பாவோட அப்பா தவறிட்டாங்க. அதனால் அப்பாவோட சிறு வயதிலே அப்பாவோட அப்பா தவறிட்டதுனால வேளாண்மை தான் முழு நேரமாக. மாடு வளர்ப்பு, வேளாண்மை, இது ரெண்டுத்துல தான் கவனம் செலுத்திட்டு இருந்தாங்க. அந்த இறை கொடுத்த இயற்கையோட அப்படியே அவங்க வாழ்வியல். அப்பாவோட காலைல ஏஞ்சோமா, மாடு அவுத்து கட்டணுமா, சாணி அள்ளி கொட்டணுமா, ஒதுக்கணுமா, மாட்டுக்கு தண்ணி காமிச்சோமா, குளிப்பாட்டணுமா, மாடை மேய்ச்சோமா, அப்புறம் வயலுக்கு போனோமா. அந்த எங்களை நம்பி ஒரு 10 குடும்பம் இருந்தது. 10 குடும்பத்துல நாங்களும் வேலை செய்வோம். அப்பா வேலை செய்வாங்க, நாங்களும் வேலை செய்வோம். செஞ்சு அதுலேருந்து கிடைக்கிறத எடுத்துட்டு வந்து விற்க மாட்டோம். அப்படியே 10,000த்துல பாதுகாத்து எல்லாருக்கும் பிரிச்சு கொடுப்பாரு அப்பா. அதான் அப்பான்றது கிட்ட ஐயான்னு நீங்க படம் இருக்குது, அவர் தான் சிலை இருக்கு அவர். ஆமா. வந்து ஒரு மரபு வேளாண்மையில, மரபு வாழ்வியல்ல நம்ம ஐயா திருவள்ளுவர் சொன்ன மாதிரி பகுத்துண்டு பல்லீர் ஓம்புக அப்படின்னு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் அவர் அப்பா பண்றாரு? அப்பா தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்து. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொல்றது? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? இப்போ என்னோட சிறு வயது எடுத்துங்களேன். எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு அப்பாவோடய தான் இருப்பேன் நான். ஒரு பிறந்ததுலேருந்து ஒரு 5 வயதுலேருந்து அப்பாவோட மாடை அவுத்து கட்டுறது, வயலுக்கு போகிறது, அவங்க என்னென்ன செய்கிறது, இப்போ நாற்று எப்படி அடிக்கணும், நாற்று எப்படி ஊற வைக்கணும், நாத்தாங்காலை எப்படி தயார் செய்யணும், அண்டை எப்படி வெட்டணும், உழவு எப்படி ஓட்டணும், அதில் சகடை எப்படி ஓட்டணும், அதனால் இந்த களை எப்படி எடுக்கணும், அரப்பு எப்படி அரைக்கணும், அது எப்படி அடிக்கணும், அதை அடித்து அதை எப்படி பாதுகாத்து கொண்டு வர்றது, இதுலேருந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இயல்பாக வந்தது. இது ஒரு பெரிய பள்ளி கல்லூரியில நிலம் இருந்தது உங்களுக்கு. நிறைய 10 குடும்பம் வேலை செய்யறாங்க. ஆனாலும் ஒரு நின்றுக்கிட்டு வேலை வாங்கல, இறங்கி வேலை செய்துட்டு இருந்தாரு. ஆமா 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 ஆமா. அப்பா வந்து அது அவரும் வந்து உடல் உழைப்பு. 92 வயசுல தான் இறந்தாங்க. இந்த நகை கடைக்கு போனதில்லை, மருத்துவமனைக்கு சென்றதில்லை, எவ்வளவோ பிறப்பு இறப்பு அப்பாவோட வாழ்வில் எதை பார்த்தும் கலங்கினதில்லை. எல்லாம் வந்து நல்லா புரிஞ்சு இன்சல் மட்டுமே பேசுவார். அந்த வன் சொல்லுன்னா அதை பேச மாட்டார். ரொம்ப அருமையான மனிதர். வீட்டு உணவு ஒண்டி தான் எடுத்துப்பார். அதுமாரி குடிநீரும் நம்ம கிணத்து தண்ணி, ஏன்னா ஊற்று நீர் 1000 சத்துக்கள் நிறைந்தது ஊற்று நீர். இப்போ அந்த போர்லேருந்தே உறிஞ்சக்கூடாது, உறிஞ்சி நம்ம குடிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர். கடைசி வரலும் கிணத்து தண்ணி அவரோட வேட்டி அவரே தான் துவச்சிக்கிட்டாரு. அவரோட வேலைகளை கடைசி வரலும் அவரே தான் பண்ணார்.